यदा यदा हि धर्मस्य ग्लानिर्भवति भारत अभ्युत्थानम् अधर्मस्य तदात्मानं सृजाम्यहम् परित्राणाय साधूनां विनाशाय च दुष्कृताम् धर्म संस्थापनार्थाय संभवामि संगम युगे। ஓம் சாந்தி. அவ்யக்த முரளி தேதி 16 जनवरी 1977। संतुष्ट आत्मा ही अनेक आत्माओं का इष्ट बन सकती है. திருப்தியான ஆத்மாதான் பல ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக ஆக முடியும். सर्व शक्तियों से संपन्न श्रेष्ठ कर्म सिखलाने वाले, नज़र से निहाल करने वाले शिव बाबा बोले, அனைத்து சக்திகளாலும் நிரம்ப பெற்ற உயர்ந்த கர்மத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய, பார்வையாலே திருப்திப்படுத்தக்கூடிய சிவதந்தை கூறுகின்றார். वरदादा बाबा द्वारा सर्व वरदानों को प्राप्त करते हुए बाप समान वरदानी मूर्त बने हो. பாபா கேட்குறாரு, வரத்தை வழங்கக்கூடிய வள்ளல் பாபாவிடமிருந்து அனைத்து வரதானங்களையும் அடைந்து பாபாவுக்கு சமமாக வரதானங்களை வழங்கக்கூடிய மூர்த்தியாக ஆகியிருக்கீங்களா? एक है ज्ञान रत्नों का महादान, दूसरा है कमज़ोर आत्माओं प्रति अपने शुद्ध संकल्प व शुभ भावना द्वारा सर्वशक्तिवान से प्राप्त हुई शक्तियों का वरदान. ஒன்று ஞான ரத்தினங்களால் செய்யக்கூடிய மகாதானம், ரெண்டாவது பலவீனமான ஆத்மாக்களுக்காக தன்னுடைய சுத்தமான சங்கல்பம் சுபா பாவனை மூலமாக சர்வசக்திவான் பாபா கிட்டேருந்து கிடைச்சிருக்கக்கூடிய சக்திகளை வரதானமாக வழங்குவது. ஒன்று மகாதானம், ரெண்டாவது வரதானம். ज्ञान दान देने से आत्मा स्वयं भी ज्ञान स्वरूप बन जाती है, लेकिन जो कमज़ोर आत्माएं ज्ञान को धारण नहीं कर सकती, ज्ञानी तो आत्मा नहीं बन सकती, स्वयं के पुरुषार्थ द्वारा श्रेष्ठ प्रारब्ध नहीं बना सकती, ऐसे सिर्फ स्नेह, सहयोग, संपर्क, भावना में रहने वाली आत्माएं आप वरदानी मूर्तियों द्वारा वरदान के रूप में कोई न कोई विशेष शक्ति प्राप्त कर थोड़ी सी प्राप्ति में भी अपने को भाग्यशाली अनुभव करेगी, जिसको प्रजापद की प्राप्त करने वाली आत्माएं कहेंगे. ஞான செல்வத்தை தானம் செய்வதன் மூலமாக அந்த ஆத்மா ஸ்வயம் தானும் கூட ஞான ஸ்வரூபமாக ஆயிடுறாங்க. ஆனால் யார் பலவீனமான ஆத்மாவாக இருக்காங்களோ அவங்க ஞானத்தை தாரணை பண்ண முடியாமல் இருப்பாங்க. ஞானம் நிறைந்த ஆத்மாவாக அவங்களால ஆக முடியாமல் இருக்கும். தன்னுடைய சுய முயற்சியின் மூலமாக உயர்ந்த பிராப்தியை உருவாக்க முடியாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி அன்பான சகயோகியான தொடர்பில் வரக்கூடிய நல்ல பாவனையுடைய ஆத்மாக்கள் வரதானி மூர்த்தியாகிய உங்களிடமிருந்து வரதானமாக ஏதாவது ஒரு விசேஷமான சக்தியை பிராப்தியாக அடைஞ்சு கொஞ்சம் பிராப்தியிலேயே தன்னை ரொம்ப பாக்கியசாலியாக அனுபவம் செய்வாங்க. அந்த மாதிரியான ஆத்மாக்களை தான் பிரஜை பதவி அடையக்கூடிய ஆத்மாங்கன்னு சொல்லப்படுறாங்க. ऐसी आत्माएं डायरेक्ट योग द्वारा व स्वयं की सर्व धारणाओं द्वारा बाप दादा द्वारा सर्व शक्तियों को प्राप्त नहीं कर पाती है. அந்த மாதிரியான ஆத்மாக்கள் டைரக்டாக யோகத்தின் மூலமாக தன்னுடைய அனைத்து தாரணைகள் மூலமாக பாபாவிடமிருந்து அனைத்து சக்திகளையும் அடைய முடியாதவர்களாக இருப்பாங்க. ऐसे प्राप्ति की हुई आत्माओं द्वारा आत्माओं के सहयोग से कुछ ना कुछ वरदान प्राप्त कर लेती है. அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா பாபா கிட்டேருந்து டைரெக்டாக அடைஞ்சிருப்பாங்க இல்லையா குணங்களை, சக்திகளை. அந்த ஆத்மாக்களுடைய சகயோகத்தின் மூலமாக ஏதாவது ஒன்று வரதானமாக அவங்க அடைவாங்க அவங்க கிட்டேருந்து. शक्तियों को विशेष रूप में वरदानी कहकर पुकारते हैं. சக்திகளை விசேஷமாக வரதானின்னு, அதாவது வரங்களை வழங்கக்கூடியவர்னு அழைக்கிறாங்க.
तो अभी अंत के समय में वो महादानी से भी ज़्यादा वरदानी रूपे की सेवा होगी. ஆக இப்பொழுது கடைசி சமயத்தில் மகாதானி அதாவது ஞான ரத்தினங்களை தானம் செய்வதை விடவும் வரதான ரூபத்தில் தான் சேவை நிறைய நடக்கும்ன்றார். स्वयं की अंतिम स्टेज पावरफुल होने के कारण, संपन्न होने के कारण ऐसी प्रजा आत्माएं थोड़े समय में थोड़ी सी प्राप्ति में भी बहुत खुश हो जाती है. வரதானியாக இருக்காங்க இல்லையா, பாபா கிட்டேருந்து டைரெக்டாக அடைஞ்சிருக்கக்கூடிய ஆத்மா, அவங்க கடைசி ஸ்டேஜில் சக்திசாலியாக இருக்கிறதுனால, சம்பன்னமாக இருக்கிறதுனால அந்த பிரஜை ஆத்மாக்கள் இருக்காங்க இல்லையா, அவங்க கொஞ்ச சமயத்திலேயே கொஞ்சம் प्राप्तिயிலேயே ரொம்ப खुशी அடைஞ்சிடுறாங்க. स्वयं की संतुष्ट स्थिति होने के कारण वे आत्मा भी जल्दी संतुष्ट हो जाते हैं और खुश होकर बार बार महान आत्माओं के गुण गाएंगे. இந்த வரதானி ஆத்மா சொன்னார் இல்லையா, அவங்க சுயம் தான திருப்தியான நிலையில் இருக்கிறதுனால அந்த பிரஜை ஆத்மாக்கள் ரொம்ப சீக்கிரமாகவே திருப்தி அடைஞ்சிடுறாங்க. மேலும் குஷி அடைஞ்சி மீண்டும் மீண்டும் அந்த மகான் ஆத்மாக்களின் குணங்களை மகிமை பாடுவாங்க. कमाल है, यही आवाज़ चारों ओर अनेक आत्माओं के मुँह से निकलेगा. அதிசயம் அதிசயம் அப்படின்ற இந்த சப்தம் தான் நாலாபுறங்கள்ல இருந்தும் பல ஆத்மாக்களுடைய வாயிலிருந்தும் வெளிப்படுன்றார். बाप का शुक्रिया और निमित्त बनी हुई आत्माओं का शुक्रिया यही गीतों के रूप में चारों ओर गूंजेगा. பாபாவுக்கு நன்றி, நிமித்தமாக இருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு நன்றி, இதே பாடல் தான் நாலாபுறமும் ஒலிக்கொன்றார். प्राप्ति के आधार पर हर एक आत्मा अपनी दिल से महिमा के फूलों की वर्षा करेगी. பிராப்தியினுடைய ஆதாரத்தில் ஒவ்வொரு ஆத்மாவும் உளமாற மகிமைன்ற அந்த மலர்களை அர்ப்பணிப்பாங்க. अब ऐसी वरदानी मूर्त बनने के लिए विशेष अटेंशन एक बात का रखना है. அந்த மாதிரி வரங்களை வழங்கக்கூடிய வரதானி மூர்த்தியாக ஆவதற்காக விசேஷமாக ஒரு விஷயத்தில் கவனம் வைக்கணும். சதா ஸ்வயம் से और सर्व से संतुष्ट, சதா தன்னிடமும் மேலும் அனைவரிடமும் திருப்தியாக இருக்க வேண்டும். संतुष्ट आत्मा ही अनेक आत्माओं का इष्ट बन सकती है, वह अष्ट देवता बन सकती है. திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா தான் பல ஆத்மாக்களின் இஷ்ட தேவதையாக, அஷ்ட சக்தி நிறைஞ்ச அஷ்டபுஜதாரி தேவதையாக ஆக முடியும். सबसे बड़े से बड़ा गुण कहो या दान कहो या विशेषता कहो या श्रेष्ठता कहो, वह संतुष्टता ही है. எல்லாத்த விட பெரிய குணம்னு சொன்னாலும் சரி, தானம்னு சொன்னாலும் சரி, விசேஷத்தான்னு சொன்னாலும் சரி, உயர்ந்த தன்மைன்னு சொன்னாலும் சரி, அது திருப்தி தான். संतुष्ट आत्मा ही प्रभु प्रिय, लोकप्रिय और स्वयं प्रिय होती है. திருப்தியான ஆத்மா தான் பிரபுக்கு பிரியமானவராக, உலகத்துக்கு பிரியமானவராக, சுயத்துக்கு பிரியமானவராகவும் இருப்பாங்க. संतुष्ट आत्मा की परख इन तीनों बातों से होती है. திருப்தியான ஆத்மா அப்படின்னா இந்த 3 விஷயங்களை வச்சு தெரிஞ்சுக்கலான்றார். ऐसी संतुष्ट आत्मा ही वरदानी रूप में प्रसिद्ध होगी. அந்த மாதிரி திருப்தியாக இருக்கக்கூடிய ஆத்மா வரதானி ரூபத்தில் பிரசித்தமாவாங்க. तो अपने को चेक करो कि कहाँ तक संतुष्ट आत्मा सो वरदानी आत्मा बने हैं. समझा? अच्छा. ஆக தன்னைத்தான் சோதனை பண்ணுங்கன்றாரு. எதுவரை நாம் திருப்தியான ஆத்மாவாக இருக்கிறதுலேருந்து வரதானி ஆத்மாவாக ஆகியிருக்கோம், புரிஞ்சுதான்றார். நல்லது. ऐसे विश्व कल्याणकारी महावरदानी एक सेकेंड के संकल्प द्वारा अनुभव कराने वाली सर्व शक्तियों का प्रसाद तड़पती हुई आत्माओं को दे प्रसन्न करने वाले ऐसे साक्षात्कार मूर्त, दर्शनीय मूर्त, संपन्न और समान मूर्त, सर्व की श्रेष्ठ भावनाएं, श्रेष्ठ कामनाएं पूर्ण करने वाली आत्माओं को बाप दादा का याद प्यार और नमस्ते. அந்த மாதிரி உலக நன்மை செய்பவராக, மகாவரதானியாக, ஒரு வினாடியில் சங்கல்பத்தின் மூலமாக அனுபவம் செய்ய வைக்கக்கூடிய அனைத்து சக்திகளின் பிரசாதத்தை தவித்து கொண்டிருக்கக்கூடிய ஆத்மாக்களுக்கு கொடுத்து அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தக்கூடிய அந்த மாதிரி சாட்சாத்கார மூர்த்தியாக, தரிசனம் தரக்கூடிய தரிசன்ய மூர்த்தியாக, முழுமை பெற்ற பாபாவுக்கு சமமான மூர்த்தியாக, அனைவரது
உயர்ந்த பாவனைகளை, உயர்ந்த மனோ விருப்பங்களை பூர்த்தி செய்யக்கூடிய ஆத்மாக்களுக்கு பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் நமஸ்தே. टीचर्स के साथ बाबा टीचरகளோட பேசுகிறாரு. सभी टीचर्स अपने को जैसे बाबा विश्व शिक्षक है वैसे स्वयं को भी विश्व के निमित्त शिक्षक समझती है या हद के. அனைத்து டீச்சர்களும் பாபா எப்படி உலகத்துக்கே ஆசிரியராக இருக்காரு, அந்த மாதிரி தன்னையும் உலகத்துக்கே பொறுப்பான ஆசிரியர் அப்படின்னு புரிஞ்சிட்ருக்குறீங்களா, அல்லது எல்லைக்குட்பட்ட ஆசிரியர்னு நினைக்கிறீங்களா? टीचर के प्रति विशेष पुरुषार्थ का स्लोगन कौन सा है? டீச்சர்களுக்கான விசேஷமாக முயற்சிக்கான ஸ்லோகன் என்ன? हर सेकेंड मन वाणी और कर्म तीनों द्वारा साथ साथ सर्विस करेंगे. ஒவ்வொரு வினாடியும் மனம் சொல் செயல் 3 ரூபத்திலையும் ஒன்றாக சேவை செய்வோம் அப்படின்ற ஸ்லோகன். अर्थात एक सेकेंड में व हर सेकेंड में तीनों रूपों की सेवा में उपस्थित रहेंगे. அதாவது ஒவ்வொரு வினாடியும் 3 ரூபத்திலையும் சேவையில் ஆஜராகி இருப்போம். जब टीचर इस स्लोगन को सदा प्रैक्टिकल में मिलाए तभी विश्व कल्याण कर सकेंगे. எப்போ டீச்சர்ஸ் இந்த ஸ்லோகனை நடைமுறையில் சதா கொண்டு வருவீங்களோ அப்போ தான் உலக நன்மை செய்பவராக ஆக முடியும். इतने बड़े विश्व का कार्य करने के लिए एक ही समय पर जब तीनों ही रूपों से सेवा हो तब यह सेवा का कार्य समाप्त हो सकेगा. இவ்வளோ பெரிய உலகத்திற்கு நன்மை செய்ய வேண்டும் இல்லையா, அதனால ஒரே சமயத்தில் 3 ரூபத்துலேயும் சேவை செய்யணும். அப்போ தான் இந்த சேவைக்கான காரியம் முழுமை பெற முடியுன்றார். வாணி துவாரா வ மன்சா துவாரா அலக் அலக சமய நகி. வார்த்தைகள் மூலமாக வேறு சமயம் சேவை செய்கிறது, மனதின் மூலமாக செய்யக்கூடிய சேவை வேறு நேரத்தில் அந்த மாதிரி தனித்தனியாக செய்யக்கூடாது. एक ही समय तीनों रूपों से सेवा करने वाले विश्व कल्याणकारी बन सकेंगे. ஒரே நேரத்தில் 3 ரூபங்களையும் சேவை செய்யக்கூடியவங்க தான் உலக நன்மை செய்பவராக ஆக முடியும். तो यही चेक करो कि हर समय तीनों ही रूपों से सेवा होती है. ஆக ஒவ்வொரு சமயமும் இந்த 3 ரூபத்துலேயும் சேவை நடக்குதா அப்படின்னு சோதனை பண்ணுங்கன்றார். बाप के साथ 3 संबंध है. बाप शिक्षक और सतगुरु के स्वरूप से सेवा करते हैं. तो निमित्त टीचर को एक ही समय में 3 रूपों से सेवा करनी है. பாபாவுடன் 3 சம்பந்தம் இருக்கு. அப்பாவா இருக்காரு, டீச்சரா இருக்காரு, சத்குருவாக இந்த 3 ஸ்வரூபத்திலையும் சேவை செய்கிறாரு. ஆக நிமித்தமாக இருக்கக்கூடிய டீச்சர்களும் ஒரே நேரத்தில் 3 ரூபத்துலையும் சேவை செய்யணும். तो मास्टर त्रिमूर्ति हो जाएंगे. समझा? அந்த மாதிரி 3 ரூபத்துலையும் ஒரே நேரத்தில் சேவை செஞ்சிங்கன்னா மாஸ்டர் திரிமூர்த்தியாக ஆயிடுவீங்க. புரிஞ்சுதான்றாரு. जितना जितना टीचर्स शक्ति संपन्न बनेगी उतना ही सर्व आत्माओं के प्रति निमित्त बन सकेंगे. எந்த அளவு டீச்சர்கள் சக்திகளால் நிரம்ப பெற்றவராக ஆவீங்களோ அந்த அளவு அனைத்து ஆத்மாக்களுக்கும் பொறுப்பானவராக ஆவீங்க. நிமித்த बनने वाले के ऊपर बहुत जिम्मेवारी है. யார் பொறுப்பாளராக நிமித்தமாக ஆகிறாங்களோ அவங்கக்கிட்ட நிறைய பொறுப்பு இருக்கும். निमित्त बनने वाले का एक सेकेंड में एक का पद्म गुना बनना भी है. प्राप्ति का भी चांस है. और फिर अगर निमित्त बने हुए कोई ऐसा कर्म करते जिसको देखकर और सभी विचलित हो उसकी पद्म गुना उल्टी प्राप्ति भी होती है. யார் நிமித்தமாக இருக்காங்களோ அவங்களுக்கு ஒரு செகண்டில் பல மடங்கு வருமானத்துக்கான பிராப்தியும் இருக்குது, பிராப்திக்கான சான்ஸும் இருக்குது. மேலும் ஒருவேளை நிமித்தமாக இருக்கக்கூடியவங்க ஏதாவது ஒரு தலைகீழான காரியம் செய்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து எல்லாருமே மாறிடுவாங்க இல்லையா. அதனால அதற்கான பல மடங்கு தலைகீழான பிராப்தியும் இருக்குன்றார். அதாவது பாவ கர்மத்துக்கான பிராப்தியும் இருக்குது. संकल्प से वृत्ति बनेगी और वृत्ति से वातावरण बनेगा. சங்கல்பத்தினால உள்ளுணர்வு உருவாகும், உள்ளுணர்வினால வாயுமண்டலம் உருவாகுது. तो ऐसे कोई संकल्प व वृत्ति ना हो जैसे वातावरण शुद्ध बने. வாத்தாவரன் அசுத்தமாக ஆகும்படியான எந்த ஒரு சங்கல்பமும் உள்ளுணர்வும் இருக்கக்கூடாதுன்றார். ऐसा कोई बोल ना हो जिसको सुनकर कोई विचलित हो.
அந்த மாதிரி எந்த ஒரு வார்த்தைகளையும் பேசக்கூடாது. அதை கேட்டு மற்றவங்க தலைகீழாக மாறும்படியாக இருக்கக்கூடாது அந்த வார்த்தைகள்ன்றார். क्योंकि सबका अटेंशन निमित्त बनी हुई टीचर के प्रति रहता है, तो टीचर को डबल अटेंशन रखना पड़े. ஏன்னா அனைவருடைய கவனமும் நிமித்தமாக இருக்கக்கூடிய டீச்சர் மேலே தான் இருக்கும். அதனால டீச்சர் டபுள் அட்டென்ஷன் வைக்கணுன்றாரு. சபி ऐसे ही डबल अटेंशन रखते हुए चल रहे होना, அனைவரும் அந்த மாதிரி டபுள் அட்டென்ஷன் வச்சு தான் இருந்துகிட்ருக்கீங்க இல்லையா? पहले सोचो फिर करो, पहले करो फिर सोचो नहीं तो टाइम वेस्ट, எனர்ஜி வேஸ்ட் हो जाती है. முதல்ல சிந்திங்க, பிறகு செயல்படுங்க. முதல்ல செஞ்சுட்டு பின்னாடி சிந்திக்கக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது. அப்படி இல்லைன்னா நேரமும் வேஸ்ட் ஆகிடும், எனர்ஜியும் வேஸ்ட் ஆகிடும்ன்றார். टीचर को तो विशेष खुशी होनी चाहिए क्योंकि टीचर को लिफ्ट है. டீச்சர்கள் விசேஷமாக குஷி அடையணும், ஏன்னா டீச்சர்களுக்கு லிஃப்ட் இருக்கு. एक बाप और सेवा में रहने की और कोई वातावरण नहीं. ஒரு பாபா மற்றும் சேவையிலேயே இருக்கக்கூடிய வாத்தாவரண் தான், வேற எந்த ஒரு வாத்தாவரணும் கிடையாது. அதனால இது லிஃப்ட்ன்றார். तो इस लिफ्ट का लाभ उठाना चाहिए ना. ஆக இந்த லிஃப்டினுடைய லாபத்தை எடுக்கணும் இல்லையா? तो सदा हर्षित होना, ஆக சதா மகிழ்ச்சியாக இருக்கீங்க இல்லையா? சதா ஹர்ஷித் कौन रहता है? பாபா கேட்குறாரு. சதா மகிழ்ச்சியாக யார் இருப்பாங்க? जो कहाँ भी आकर्षित ना हो, யார் எங்கேயுமே கவர்ச்சிக்கப்படாமல் இருக்காங்களோ அவங்க தான் மகிழ்ச்சியாக இருப்பாங்க சதா. अगर किसी भी तरफ, चाहे प्रकृति, चाहे आत्माओं, चाहे आत्माओं के गुणों की तरफ आकर्षित होते हो तो हर्षित नहीं रह सकेंगे. ஒருவேளை ஏதாவது ஒரு பக்கம் இயற்கையிலேயோ அல்லது ஏதாவது ஒரு மனிதர்களிடமோ ஏதாவது மனிதர்களின் குணத்தின் பக்கமோ கவர்ச்சிக்கப்பட்டிருக்கீங்க அப்படின்னா அவங்க மகிழ்ச்சியாக இருக்கவே முடியாது. सर्व आकर्षण से परे सिवाय एक बाप के ऐसे आत्मा ही सदा हर्षित रह सकती है. பாபா தான், வேறு எங்கேயுமே உங்களுடைய கவர்ச்சி இருக்கக்கூடாது. அனைத்து கவர்ச்சியிலிருந்தும் விடுபட்டவராக யார் இருக்காங்களோ அந்த மாதிரியான ஆத்மா தான் சதா மகிழ்ச்சியாக இருக்க முடியுன்றார். அச்சா, நல்லது. ஓம் சாந்தி.